ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெர்சடைல் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குயிக்காக சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா. இது கூட தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 2 அன்னாச்சி பூ. இது கூட நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாம். 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பிரியாணி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ரெண்டுமே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதில் நம்ம 2ஆக கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது பச்சை வாசனை போகட்டும். நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம மசாலா பார்க்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூடவே பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ் 3ஐயும் சேருங்க. வேகட்டும், நல்லா வதக்கி விடுங்க.
இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம ஊற வச்ச அரிசியை பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெஜிடபிள்க்கும் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்து உப்பு சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் அப்படியே இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு. பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சைடிஷ். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.